யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அம்மா, ஆதிரே இப்பவும் வெறுங்கையோட தான் வந்துட்டு இருக்காமா? அம்மா சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதான் சாப்பிட்டோம் ஆதிரா சிஸ்டர். சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல பணம் என்னாச்சுன்னு கேளு. பணம் ரெடி ஆயிடுச்சுக்கா. பிரபு இப்ப பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இனி அப்பாவோட ஆபரேஷனை நடத்துறதுக்கு எந்த தடையும் இருக்காது. உங்க அப்பாவோட ஆபரேஷனை நல்லபடியா நடத்திடலாம். கண்டிப்பா உங்க அப்பா அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண உங்க கல்யாணம் ரொம்ப சீரும் சிறப்புமா சூப்பரா நடக்கும். வாங்க வாங்க வாங்க. உங்க 2 பேரையும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். போன் பண்ணி வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரமாச்சே, என்னடா இன்னும் ஆளை காணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, என்ன ஆச்சு? புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கத்த. என்ன சொல்ற கண்ணு? சரி விடு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நம்மள மீறி எதுவுமே நடக்காது. இதேதான் நானும் சொல்றேன். கௌதம் தான் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். கௌதம் கண்ணு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மலை மாதிரி நானும் சத்யாவும் உன் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ எதுக்கும் கவலைப்படாத. ரோகிணி கழுத்துல கட்டுற தாலி நீ கட்டுறதா தான் இருக்கும். அதுக்கு நானும் சத்யாவும் பொறுப்புப்பா. எங்களை நம்பு. நான் உங்களையும் அக்காவையும் நம்பாம இல்ல, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. வேற என்ன பிரச்சனை? ரோஹிணியும் கௌதமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறது கௌதமோட அம்மா ரூபாவதிக்கு தெரிஞ்சிருச்சத்த. நாளைக்கு நடக்க போற ரிசப்ஷன்ல ஏதாவது பிரச்சனையானா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கும் காத்திருந்ததுக்கும் எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். பாத்தீங்களாத்த, இதேதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். கௌதம், நீ தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க. நாளைக்கு உன்னோட ரிசப்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உனக்கு ரிசப்ஷன் நடக்கிறப்ப ரோஹிணி அவ அண்ணன் பிரபு கூட பரிகாரம் பண்றதுக்கு கோவிலுக்கு போயிருவா. அதனால ரோஹிணியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. அத்த, என்ன தேவை? எப்படி இவனை நம்ப வைக்கிறது? சத்யா கண்ணு, நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க அத்த. நாளைக்கு பிரபு அந்த குட்டிய எந்த கோவிலுக்கு பரிகாரம் பண்ண கூட்டிட்டு போறான்? பொன்னியம்மன் கோவிலுக்கு அத்த. பொன்னியம்மன் கோவிலா? நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? நாளைக்கு நாங்க பண்ண போற காரியத்தால அந்த ரோகிணி குட்டி கௌதம் எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும், உங்களை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி துடியா துடிக்க போற பாரு கௌதம். எப்படி அதை சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு வேல்விழியோட ரிசப்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஆனா கல்யாணம் நடக்க போறது ரோகிணி கூட. இதுக்கெல்லாம் எங்க அம்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடக்க விட மாட்டாங்க. ஆனா நானும் என் சத்யா கண்ணும் சேர்ந்து நடத்தி காட்டுவோம். வாமச்சா போலாம். டேய் மச்சான், மூஞ்சியே இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சிருக்க. இன்னையோட உன் எல்லா கஷ்டம் முடிஞ்சிச்சு நினைச்சு சந்தோஷப்படும் மச்சான். இல்ல சாமி, எனக்கு என்னவோ மனசே. ஏன் சரியில்லையா? மனசு சரியில்லை ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். நேரம் சரியில்லைன்னா தான் வாழ்க்கை சரியில்லாம போயிடும். இப்போ உன் நேரம் ஆகோ ஓகோ நல்ல பிரமாதமா இருக்கு. அதை நினைச்சு சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காம உள்ள வா மச்சான் போலாம். வா மச்சான். சாமி இரு. டேய் இன்னும் என்ன மச்சான்? டேய் எனக்கு என்னவோ இது சரியில்லைன்னு தோணுதுடா. ஐயா, நீ என்ன சொன்னே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? எல்லாம் சரிதான், மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காத. வா மச்சான். இல்லடா சாமி, ஏற்கனவே செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அபாண்டமா படிய சுமந்துகிட்டு இருக்கேன். இப்ப நாமளே இப்படி பண்ணா நான் லஞ்சம் வாங்கினது உண்மை ஆயிடாதா? அட என்ன மச்சான், நீ ஊர் உலகத்துல எவனும் லஞ்சம் வாங்காமலா இருக்கான்? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் இடத்துல நான் இருந்திருந்தேனா சிட்டில குறைஞ்சது 4 இடமா வாங்கி போட்டிருப்பேன். ஆனா நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்திருப்ப சாமி. டேய் நிம்மதி சந்தோஷத்தை வச்சு என்னடா பண்ண போற? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் சித்தப்பாட்டுல என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இங்க நமக்கு கஷ்டம்னா நாம தான் ரிஸ்க் எடுக்கணும். நமக்காக வேற யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. பேசாம வா மச்சான்.
சாமி ஆ? நான் சொன்னா கேளு சாமி. எதையும் யோசிச்சு கொஞ்சம் நிதானமா பண்ணலாம். இரு சாமி, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி பணத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். இதுல யோசிக்கிறதுல ஒண்ணு இல்ல. வா மச்சான், நீ வா மச்சான். டேய் வா, நீ வா, சாமி, இறங்கி வா. வா மச்சான், வான்னு சொல்றேன்ல, வா. என்னம்மா ஆதிரை, உன் வீட்டுக்காரர் இன்னும் காணோம்? ஒருவேளை பணம் கிடைக்கலையோ என்னமோ. வேலை முடிஞ்சதான்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுமா. ஐயோ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா, பணம் கிடைச்சிருச்சு. நாங்க பணத்தோட வரோம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருன்னு அவர் ஃப்ரெண்டு சாமியை விட்டு என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அவரும் சாமி அண்ணனும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இதோ இப்போ வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து பணம் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்பாரு. அப்ப நாங்க பணத்தை குடுக்கலனா என் அப்பாக்கு ஆபரேஷனே நடக்காம போயிரும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது ஆதிரே. வராதுக்கா, அவர் செல்லு சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வேணும்னா அவர் ஃப்ரெண்டு சாமி அண்ணனுக்கு கால் பண்றேன், இருங்க. மச்சான், பேசாம வா மச்சான். சிஸ்டர், பெரிய மச்சானும் அவரோட ஃப்ரெண்டும் வராங்க பாருங்க. போ மச்சான், போ. எங்க வாங்க. வாங்க மச்சான், வாங்க சாமி சார். வாங்க வாங்க. மாப்பிள்ள பணம் ரெடி ஆயிடுச்சாங்க. அது என்ன மச்சான், நீங்க பணம் ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னதா சிஸ்டர் சொன்னாங்களே. மாப்பிள்ள அது வந்து பணம் ரெடிங்க மாப்ள, பணம் ரெடி. ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆஹா ஒண்ணு இல்ல ஆதிரே. இல்லங்க, உங்ககிட்ட பணம் கிடைச்ச சந்தோஷம் சுத்தமா இல்லையே. ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க? சிஸ்டர், மச்சான் அப்செட்ல இல்ல, நான் டயர்டா இருக்கான். இந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள மச்சான் கொஞ்சம் நெஞ்சு அலைச்சல் அலைஞ்சான். அதனாலதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். என்ன மச்சான், சொல்லு மச்சான். ஆ ஆமா ஆதிரே. ஏங்க என்னங்க நீங்க, பணம் கிடைச்சிருச்சு, நம்ம ரோஹிணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நினைங்க. அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்ல அப்படியே பறந்து போயிடுங்க. என்னையா முடிச்சுக்கிட்டு இருக்கா? வா, வந்து யாருன்னு காட்டு. ஏங்க எதுக்குங்க இப்படியே நிக்கணும்? மாப்பிள்ள கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. அவர் போய் முதல்ல ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டு வரட்டும். சரி ஆதிரே, சாமி பணத்தை கொடு. இந்த மச்சான். அக்கா கிட்ட கொடுத்துருங்க மச்சான், அப்படியே ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடுறோம். ஆ